ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு டிஎன்பிஎஸ்சி ஷார்ட்கட்ஸ் பை தீபா. ஸோ இந்த வீடியோவில் ஒழுக்கமுடைமை அப்படிங்கிற அதிகாரத்திலிருந்து 6வது திருக்குறள் தான் நம்ம படிக்க போகிறோம். ஆல்ரெடி 5 வீடியோக்கள் வந்து நம்ம ஒரு பிளேலிஸ்ட்டில் சேவ் பண்ணி வச்சுருக்கோம். வேணுங்கிறவங்க அதை செக் பண்ணி பார்த்துட்டு வந்து 6வது திருக்குறள்லேருந்து நீங்கள் படிக்க ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ இப்போ தான் நம்மளோட சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் நம்மளோட சேனலுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணி உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணி படிக்க சொல்லுங்கள். ஓகேங்களா? ஸோ இன்றைக்கான திருக்குறள் என்னங்கிறத நம்ம ரீட் பண்ணிடலாமா? வாங்க, என்ன திருக்குறளுங்கிறத ஃபஸ்ட் ரீட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அதோட பொருள் சொற்பொருள் இலக்கணம் குறிப்பு எல்லாமே நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ பாருங்களேன், ஒழுக்கத்தின் ஒழ்கார் உறவோர் இழுக்கத்தின் ஏதம் படுபாக்கறிந்து. ஸோ என்னங்க கொடுத்துருக்காங்க? ஒழுக்கத்தின் ஒழ்கார் உறவோர் இழுக்கத்தின் ஏதம் படுபாக்கறிந்து. ஸோ இன்னொரு தடவை ரீட் பண்ணுவோமா? ஒழுக்கத்தின் ஒழ்கார் உறவோர் இழுக்கத்தின் ஏதம் படுபாக்கறிந்து. சரிங்க, பொருள் என்னன்னு பார்த்துருவோமா? ஒழுக்கம் தவறுதலால் ஏற்படும் குற்றங்களை நன்குணர்ந்த மன வலிமை மிக்கோர் அவ்வொழுக்க நெறியிலிருந்து சிறிதும் விலக மாட்டார். ஸோ இதுக்கு முந்தின திருக்குறள் வரைக்கும் நம்ம என்ன படிச்சுட்டு இருந்தோம் அப்படின்னா, ஒழுக்கம் இல்லாதவங்க கிட்ட உயர்வு இருக்காது. ஸோ ஒழுக்கம் இல்லாதவங்கள வந்து மதிக்க மாட்டாங்க. அதாவது வந்து கீழ்குடியினர் மாதிரி வந்து இழிவாக வந்து நடத்துவாங்க. அந்த மாதிரி ஒழுக்கம் தவறிட்டால் என்ன நடக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் பார்த்தோம். ஸோ இந்த குறளை நமக்கு என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஒழுக்கம் தவறுனா என்ன நடக்கும் அப்படிங்கிறத நல்லா தெரிஞ்சவங்க அந்த ஒழுக்க நெறியிலிருந்து சிறிதும் விலக மாட்டாங்க அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஸோ ஒழுக்கம் தவறுதலால் ஏற்படும் குற்றங்களை நன்கு உணர்ந்த மன வலிமை மிக்கோர். ஓகேங்களா? ஸோ தவறிட்டால் இதுதான் நடக்கும் அப்படின்னு நல்லா தெரிஞ்சவங்க அந்த ஒழுக்க நெறியிலிருந்து கொஞ்சம் கூட வந்து தவற மாட்டாங்க அப்படிங்கிறதான் சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? ஓகே, இதுதான்றது நமக்கு தெரிஞ்சுக்கிட்டே அந்த ஒரு தப்பை பண்ண மாட்டாங்க. ஸோ நிறைய பேர் தெரிஞ்சுக்கிட்டே பண்ணுவாங்க. ஸோ மன வலிமை இருக்கிறவங்க, ஓகே இது நமக்கு வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு மன வலிமை இருக்கிறவங்களால மட்டும்தான் என்ன பண்ண முடியாது, அந்த நெறியிலேருந்து தவறாமல் இருக்க முடியும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஸோ முக்கியமான ஒரு பாயிண்ட்டும் நமக்கு என்ன சொல்கிறாங்க? மன வலிமை மிக்கோர். ஓகேங்களா? ஸோ நிறையா வந்து பார்க்கும்போது ஆசைகள் வந்து வரதான் செய்யும். ஓகேங்களா? ஸோ அப்படி இருக்கும்போது அதை வந்து கண்ட்ரோல் பண்ணிக்கிறதுக்கான மன வலிமை இருக்கவங்களால மட்டும்தான் தேவையில்லாத ஆசைகள்லேருந்து விடுபடவும் முடியும். ஓகேங்களா? சரி, இப்போ ஒழ்கார் அப்படின்னா விலக மாட்டார். உறவோருங்கிறது மன வலிமையுடையோர். ஏதம் அப்படிங்கிறது என்னதுங்க? குற்றம். சரி, உறவோர் அப்படிங்கிறது என்னதுங்க? வினையாளனையும் பெயர். ஓர் அப்படின்னு வந்துருச்சுனாலே அதை நான் என்னன்னு சொல்லி கொடுத்துருக்கேன். கடைசியில் ஓர் அப்படின்னு வந்தாலே வினையாளனையும் பெயர்னு சொல்லி கொடுத்துருக்கானா, அவ்வளோதான். சரி, என்னது? ஒழுக்கத்தின் ஒழ்கார் உறவோர் இழுக்கத்தின் ஏதம் படுபாக்கறிந்து. சரி, அப்போ ஒழுக்கம் தவறதுனால ஏற்படக்கூடிய குற்றங்களை பற்றி நல்லா தெரிஞ்ச மன வலிமை உடையவங்க அந்த நெறியிலேருந்து என்ன பண்ண மாட்டாங்க, கொஞ்சம் கூட விலக மாட்டாங்க. சரிங்க, ரீட் பண்ணி பார்த்துருவோமா? ஒழுக்கத்தின் ஒழ்கார் உறவோர் இழுக்கத்தின் ஏதம் படுபாக்கறிந்து. ஒழுக்கத்தின் ஒழ்கார் உறவோர் இழுக்கத்தின் ஏதம் படுபாக்கறிந்து. ஓகேங்க, ஃபோன் ஒரு ஓரமாக வச்சுருங்க. ஓகே, ஸ்டார்ட் பண்ணலாமா? சொல்லலாமா? ஓகே. ஒழுக்கத்தின் ஒழ்கார் உறவோர் இழுக்கத்தின் ஏதம் படுபாக்கறிந்து. அவ்வளோதாங்க. ஸோ இந்த வீடியோவோட மொத்தமாக ஒழுக்கமுடைமையிலேருந்து ஒரு 6 திருக்குறள் வந்து நம்ம கற்றுக்கிட்டோம். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் 7வது திருக்குறளோட உங்களை நான் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.